இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டே 0 இந்த வார்த்தை தான் நம்ம வருங்காலத்தில் நம்ம அதிகமாக உச்சரிக்கும் வார்த்தையாக இருக்க போகுது. நம்ம உடல் எப்படி இந்த பூமியில் இன்னும் சில காலம்தான் வாழ்கிறதுக்கு இடம் இருக்குதோ அதே மாதிரி தான் நம்ம பூமியும் இன்னும் சில காலம்தான் இருக்க போகுது. நம்ம வாழும் வாழ்க்கையை நம்ம சாப்பிட்ற உணவு, அப்புறம் குடிநீர், தூய்மையான காற்று, சுற்றுச்சூழல் இது எல்லாமே தான் உறுதி செய்யுது. அதே போல தான் நம்ம பூமி இருக்க காலத்தை முடிவு செய்து நம்ம இந்த பூமியை எப்படி சீரழிக்காமல் வச்சிருக்கோமோ அதை பொறுத்து தான் இருக்குது. இனி உலகப்போர் அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா அது தண்ணீருக்காக தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சும் இருக்குது. ஒரு நாட்டோட பொருளாதாரம், அந்த நாட்டில் எவ்வளோ தங்கம், பெட்ரோலிய பொருட்கள் இருக்குன்றத வச்சு கணக்கிற காலம் போய் இனி யார்கிட்ட அதிகமாக தண்ணி இருக்கோ அதை வச்சு தான் உலக பொருளாதாரம் அமையும். இன்றைக்கி இதை பற்றி நான் பேசுகிறது ஒரு கேலியாக காமெடியாக இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் எல்லாருமே இதை பற்றி தான் பேசுவாங்க, சிந்திப்பாங்க. ஆனால் அந்த ஒரு நாள் டே 0 இருக்கக்கூடாது, பார்த்துக்கோங்க. 0 டே அப்படின்னு என்ன தானே கேட்குறீங்க? இந்த வீடியோ ஸ்டார்டிங்குமே பார்த்துருப்பீங்க. இந்த வாட்டர் கேனில் தண்ணி ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க இப்போ இந்த வாட்டர் கேன் எம்டியாக இருக்குது. அதே போல் தான் இந்த உலகத்துலேயும் தண்ணி மட்டும் இல்லை, வேறு எந்த விஷயமா இருந்தாலுமே ஒரு நாள் தீர தான் போகுது. அந்த தீர்னால தான் 0 டே அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்மலாம் 0 டே நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா நம்ம காவேரி நீருக்காக கர்நாடகிட்ட போராடின மறந்துருக்க மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் தூய காற்று கிடைப்பதற்காக ஸ்டெர்லைட் ஆலையை எதிர்த்து போராடினதையும் நம்ம மறந்துருக்க மாட்டோம். இதெல்லாம் ஏன் நான் இன்றைக்கி சொல்கிறேன்னா, இன்றைக்கி தான் இன்டர்நேஷ்னல் வாட்டர் டே, அதாவது சர்வதேச தண்ணீர் தினம். நீரின்றி அமையாது உலகு.